முன்னதாக ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். நாம் பரிசுத்த தேவனுக்கு மட்டுமே பயப்படும் பொழுது, இந்த தேவனுக்கு பயந்து இந்த பூமியிலே நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு பயப்படாமல், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு பயப்படாமல், தேவனுக்கு மட்டுமே பயந்து தேவனுடைய வார்த்தையை நாம் செயல்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். அதைத்தான் அங்கே ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று சொன்னார். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். என் வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையின்படி நான் செயல்பட துவங்கும் பொழுது எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்கிறபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. என் சூழ்நிலைகளை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. நான் இடற வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இந்த பாடலின் முதல் 4 வரிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த தேவன் உனக்கு தெய்வமாக இருக்கும் பொழுது இந்த பூமியிலே காணப்படக்கூடிய எந்த சூழ்நிலைகளுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறார். யெகோவா யெகோவா என்கின்ற நாமம், இந்த யெகோவா என்கின்ற நாமத்தை குறித்து யாத்திராகமம் 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேயினிடத்தில் பேசும் பொழுது அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த யெகோவா என்கின்ற நாமம் இயேசு என்பதை நாம் இந்த வார்த்தைகள் மூலமாக தெரிந்து கொள்வோம். இந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யெகோவா என்றால் மாறாதவர், யெகோவா என்றால் நிலைத்திருக்கிறவர், யெகோவா என்றால் அதுக்கு இங்கிலீஷ்ல செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட், அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் என்றைக்கும் மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அதுதான் அதனுடைய அர்த்தம், யெகோவா என்பது அர்த்தம். இந்த யெகோவா என்கின்ற பெயரை ஆங்கில எபிரேய மொழிபெயர்ப்பிலே, எபிரேய மொழியிலே YHWH யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல்கள் கூட வந்திருக்கு, யாவே அப்படின்னு சொல்லிட்டு யெகோவா. இந்த யெகோவா என்கின்ற தேவன், யெகோவா என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர், நிலைத்திருக்கிறவர். அதுதான் யெகோவா. ஆக இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியிலே யெகோவா என்கின்ற நாமத்தினாலே வெளிப்பட்டதை குறித்து எரேமியா 16வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்ளுவார்கள். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். பரிசுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை சொன்னது யார்? எரேமியா தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் என் நாமம் யெகோவா என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். யார்? கர்த்தர்.
கர்த்தர் யெகோவா என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று அங்கே எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 68:1-4 தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரத்தில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா. பைபிள் நல்லா படிக்கிறவங்களுக்கு தெரியும், மிக தெளிவாக இங்கே தாவீதின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வனாந்தரத்தில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா. சங்கீத புத்தகத்திலே தாவீதின் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 40வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இங்கே வனாந்தரத்திலே ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அந்த வனாந்தரத்திலே ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று தாவீதின் புத்தகத்திலே பார்த்தோம். அந்த வனாந்தரத்திலே ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தியது யோவான் ஸ்நானகன். நமக்கு தெரியும், யோவான் ஸ்நானகனை குறித்து ஏசாயா 40வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அவன் கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தியவன். அதைத்தான் இங்கே ஏசாயா 40:5 பார்க்கின்றோம். வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று. அப்போ கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது யோவான் ஸ்நானகன் அங்கே தேவனுடைய வருகையை குறித்து ஜனங்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லி அவன் ஆயத்தப்படுத்திய போது அங்கே வந்தது யார்? இயேசு கிறிஸ்து. யாரு? இயேசு கிறிஸ்து. பரிசுத்த தேவன் மாம்சத்திலே இந்த பூமியிலே வெளிப்பட்டார். யோவான் 5வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுகிறது, நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருக்கின்றேன். இயேசு அங்கே அவருடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, ஜனங்களுக்கு அவரை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருக்கின்றேன். யோவான் 14:9 சொல்லுகிறது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான். அங்க பிதா வேற, குமாரன் வேற, இயேசு கிறிஸ்து வேற கிடையாது. வசனம் சொல்லுகிறது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யோவான் 5வது அதிகாரம் 46வது வசனத்தை பார்த்தோம் என்றால், நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே. இங்கே மோசே என்னை குறித்து எழுதி இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அங்கே யாத்திராகம புத்தகத்திலும் அங்கே மோசேயின் நாட்களிலே அவர் வெளிப்பட்ட விதத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். அவர் யெகோவா என்கிற நாமத்தினாலே இந்த பூமியிலே இயேசுவாக அவர் வந்தவர். இயேசு கிறிஸ்துவே யெகோவா, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே பிதா, இயேசு கிறிஸ்துவே குமாரன், இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்று அந்த வசனத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக கர்த்தருடைய நாமத்தினாலே இங்கே நாம் இந்த பாடலை பாடும் பொழுது, யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா யாரு? இயேசு கிறிஸ்து. யாரு? இயேசு கிறிஸ்து. பரிசுத்த தேவன் இயேசு, அவர் தான் யெகோவா. அதை தெரிஞ்சுட்டு பாடினாதான் அந்த பாட்டினுடைய அந்த வல்லமையையும் அந்த பாட்டினுடைய அந்த அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா அப்படியே அடிச்சு பாடினா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ இந்த 4 வரிகளில் இஸ்ரவேல் என் ஜனம், கர்த்தர் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் என்றும் இடறிட வேண்டாம், நீ ஒருபோதும் இடராத. சூழ்நிலைகளை பார்த்து நீ எப்பவுமே இடறி போகாது. நீ நிறைய பேர் இடறி போறாங்க. எப்படி இடறி போறாங்க? 2 வருஷம் நல்லா இருப்பாங்க, அடுத்த 2 மாசம் ஏதோ வியாதி இடறிடுவாங்க, மறுபடியும் 2 வருஷம் நல்லா இருப்பாங்க, மறுபடியும் இடறிடுவாங்க. ஒரு சிலர் 2 வருஷம், ஒரு சிலர் 5 வருஷம், ஒரு சிலர் 10 வருஷம், ஒரு சிலர் 20 வருஷம். நீ இடறிக்கிட்டே இருந்தேன்னா நீ இன்னும் குழந்தையாவே இருக்குன்னு அர்த்தம். குழந்தையாவே
ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல பேசுறேன், நீ புருஷனா இருக்கும்போது புருஷனை போல நட, இன்னும் குழந்தைய போலவே இருக்காத. அப்ப நீ இன்னும் குழந்தைய போலவே இருந்தேன்னா நீ புருஷனே இல்லை, புருஷனே இல்லை, நீ புருஷனாய் மாறு. தாவீது சாலமோனுக்கு அதான் சொல்றாப்ல, நீ புருஷனாயிரு அப்படின்னு தாவீது சாலமோனுக்கு சொல்றார். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை, இடரல் உடைய வாழ்க்கையில வரக்கூடாது. பரிசுத்த தேவனுக்கு முன்பாக தேவனுக்கும் உனக்கும் இடையில காணப்படக்கூடிய உடன்படிக்கையில நீ உத்தமனாயிரு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ உத்தமனா இருக்கிறியா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல உனக்கு ஆண்டவர்கிட்டே உத்தமனா இருக்க முடியலன்னா நீ எப்படி பூமிக்குரிய வாழ்க்கையில உத்தமனா இருப்ப? முதல்ல ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை உத்தமனா இருக்கு. எது ஆண்டவருக்கு அடுத்த காரியம்? பரிசுத்த ஓய்வு நாள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், சத்தியத்தின்படி நடக்க முயற்சி செய்தார். அல்லேலூயா. நீ அதிலே உன்னால ஒழுங்கா இருக்க முடியல, அப்புறம் எப்படி நீ குடும்ப காரியத்தில் ஒழுங்கா இருப்ப? இங்கே பரிசுத்த தேவன், இஸ்ரவேல் ஜனம், நீ இடராது, ஏகோவா உன் தெய்வம், நீ பயப்படாத. நீ யார்? உன்னுடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஏகோவா என்றால் இயேசு, இயேசு உன் தெய்வம், நீ பயப்படாத. சூழ்நிலைகளை குறித்து பயப்படாதே. அடுத்து 4 வரிகள் பார்க்கின்ற பொழுது, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய், தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய். ஹல்லேலூயா. ஓங்கிய புயம், பலத்த கரம் யார் பக்கத்துல இருக்கான்? உன் பக்கத்துல இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல இல்ல. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உன் பக்கத்துல இருக்கு. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, என் கூட யாருமே இல்லையே, என்னை யார் காப்பாற்றுவான்னு தெரியலையே. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உன் பக்கத்துல இருக்கு. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 44:3, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உமது வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. எப்படி? என்கிட்ட கத்தி இருக்குது, என்கிட்ட கடப்பாறை இருக்குது, என்கிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்குது, நான் எப்படியாவது ஜெயிச்சு கானானுக்குள்ள போயிடுவேன், அப்படியே போனாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இல்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நான் நல்ல பலசாலி, ஒரு ஆள் நான் 100 பேரை அடிப்பேன், அப்படி அடிச்சா அவங்க கானானுக்குள்ள போனாங்க? இல்லை. வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வலது கரமும் தேவனுடைய புயமும் தேவனுடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரமும் தேவனுடைய புயமும் தேவனுடைய முக பிரகாசமும் இருந்தால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீ எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாய். அல்லேலூயா. அப்போ இந்த பாடலை பாடும்பொழுது நீ ஒரு விசை நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். என் தேவனுடைய புயம், என் தேவனுடைய கரம் என் பக்கத்தில் இருக்கிறார். என் பக்கத்தில் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. நான் ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாத்திராகமம் 15:13 சொல்லுகிறது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற கிருபையினால் தான் இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். இதில் நம்ம வந்திருக்க முடியாது. அவருடைய கிருபை தாங்க நம்மளை வாழ வைக்கணும். அதைத்தான் இந்த பாடல்ல நம்ம பார்க்கின்றோம். தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. நீ செய்த புண்ணியத்தினாலே உன்னை ஆண்டவர் ரட்சித்தார். நம் தேவ சமூகத்திலே நிற்க தகுதியற்றவர். எத்தனை பாவம்! 1-2 லிஸ்ட் போட்டு ஒரு டைரியை போடலாம். அவ்வளோ பாவம் இருக்கும் இல்லையா? காலையில் ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ள நம்ம எத்தனை பாவம் செஞ்சிருக்கோம்.
ஆக நாம செய்த நல்ல காரியத்தை வச்சு, நாம செஞ்ச புண்ணியத்தை வச்சு கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. அவருடைய அளவில்லாத கிருபை. யோவான் 1:16 சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. தேவனுடைய பரிபூரணம், அவருடைய பரிபூரணம், உனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்திய அந்த பரிபூரணம், தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த பரிபூரணம், அந்த பரிபூரணத்தினால் பரிசுத்த தேவன் உனக்கு கிருபையின் மேல் கிருபையை தந்திருக்கின்றார். கிருபையின் மேல் உனக்கு என்ன இருக்கு? கிருபையின் மேல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு கிருபையின் மேல் கிருபை, உனக்கு கிருபையின் மேல் கிருபை. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எத்தனை சந்தோஷம்! எனக்கு கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை போதுங்க. பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் கிருபை. குழந்தை கல்யாணம் ஆனாதான் குழந்தை பிறக்கும். கல்யாணமே ஆகல மரியாள், டப்புன்னு வந்தான் கர்த்தருடைய தூதன், கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். முடிஞ்சு போச்சு. கிருபை வந்தாச்சுனாலே குழந்தை உண்டு. அல்லேலூயா. கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ அதை பத்தி கவலையே இல்லை. கிருபை இருக்கா, பேபி கன்ஃபார்ம். அல்லேலூயா. இல்ல அது கல்யாணம் ஆகணும். அட போப்பா, கல்யாணம் ஆகுது. மரியாதை கல்யாணம் ஆகுறது முன்னாடி குழந்தை பிறந்துச்சா பின்னாடி குழந்தை பிறந்துச்சா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி, அல்லேலூயா, நியமிக்கப்பட்டிருக்கையில் யோசேப்புக்கு. மரியாள் ஒரு கன்னி, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. அதனால அந்த வார்த்தைக்கு முன்னாடி போட்டுருது கன்னிகை. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எப்பொழுது? கிருபை வரும் பொழுது. இது வரும் பொழுது கிருபை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிருபை தேவை. நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய எப்படிப்பட்ட பாரமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவைகளை இடித்து தகர்க்க நமக்கு தேவைப்படும் முக்கியமான ஆயுதம் கிருபை. எது? கிருபை. அந்த கிருபை மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா பூமியில எல்லாவற்றையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே என்ன கொடுத்துட்டாரா? கிருபையின் மேல். அந்த கிருபையை கொடுக்கறதுக்கு தாயா அவர் தன்னுடைய ஜீவனையே விட்டார். இன்னைக்கு உனக்கு கிருபையின் மேல கிருபையை கொடுத்துருக்காரு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதுமே, புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு வருஷம் டைம், ஒரு வருஷம் டைம்ல இந்த புக்கில் இருந்து தான் உனக்கு ஆன்சர் வரும். இந்த புக்கை மட்டும் நீ படிச்சு நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் புக்கை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அதே போல ஆண்டவர் கிருபை உன் கையில கொடுத்துட்டார். இந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ளு சொல்லி படிக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை, புக்கை தூக்கி வரமா போட்டுற வேண்டியது. அப்புறம் எக்ஸாம் டைம்ல குய்யோ முய்யோன்னு கத்த வேண்டியது. மார்க் கம்மியாயிடுச்சு, ஒண்ணுமே புரியல. அதே போலதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்வதில்லை, அதை தியானிப்பதில்லை. அப்புறம் எப்படி கிருபை கிடைக்கும்? தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. உன்னதத்திலிருந்து உண்டாகும் பலன் உன் ஆவியை, உன் ஆத்மாவை, உன் சரீரத்தை நிரப்பும். தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம் தாராளமாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. அதை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. அதைத்தான் இந்த பாடல் அடுத்த 4 வரிகளிலே நாம் பார்த்தோம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம் தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தாராளம். கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. கிருபை பெற்றவளே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. கிருபை போதுங்க, எனக்கு நான் பாக்கியம். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். எனக்கு கிருபை போதும். அதைத்தான் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். அடுத்து அங்கே அந்த பாடலின் அடுத்த 4 வரிகள்,
பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே எனும் நல்ல ஆசாரியர் ஒன்று. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பார்வோன் அவருடைய பிள்ளைகளை அடிமைகளாக வைத்து துன்பப்படுத்திக் கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை விடுவித்தார். அந்த கடைசியாக ஆண்டவர் செய்த அற்புதம், எகிப்தின் தலைச்சன்களை எல்லாம் சங்கரித்தார். குடும்பத்தில் இருக்கிற மூத்த பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டார் பரிசுத்த தேவன். பெரிய அற்புதத்தை பரிசுத்த தேவன் செய்தார். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பார்வோன் கைக்கு விடுவித்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த எகிப்தின் தலைச்சன்களை சங்கரிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனையை கொடுத்தார். நான் என்னுடைய சங்கார தூதனை எகிப்து தேசம் எங்கும் அனுப்புவேன். என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து அதை நீங்கள் புசியுங்கள். அதை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை உங்கள் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் நீங்கள் தெளியுங்கள். அதுதான் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் அடையாளம் தான் நீங்கள் என் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என் ஜனம் என்பதற்கு அடையாளம் ஆட்டுக்குட்டியின் இரத்தம். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் தெளிக்கும் பொழுது நான் சங்கார தூதனை எகிப்து தேசம் எங்கும் அனுப்புவேன். அவன் அப்படியே வருவான். வரும்பொழுது உங்க வீட்டு வாசல் நிலைக்காலில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இருந்தால் உங்கள் வீடுகளுக்குள் வெளிச்சம் இருக்கும். என் சங்கார தூதன் அப்படியே வரும்போது பார்ப்பான், எந்தெந்த வீட்டு வாசல் நிலைக்கால்களில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள சங்கார தூதனால நுழைய முடியாது. அவன் வரமாட்டான். என்ன, உன் வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கு. மற்ற இடத்துல போயிட்டு அவன் சங்காரத்தை பண்ணுவான். அதைத்தான் இங்கே பரிசுத்த வேதாகமம் யாத்திராகமம் 12:13 சொல்லுகிறது. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராத இருக்கும். உங்களுக்குள் நான் எகிப்து தேசத்தை அழிப்பதற்கு ஒரு வாதையை அனுப்புவேன். அந்த வாதம் உன் வீட்டுக்குள்ள நுழையாது. ஏன் வீட்டுக்குள்ள நுழையாது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, அல்லாஹ்வே நேரிடாதே மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, அல்லாஹ்வே நேரிடாதே மகனே. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன் வீட்டு வாசல் படிகளில் வாசல் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட்டிருக்கும் என்றால் அங்கே வாதை உன் வீட்டிற்குள் நுழைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருந்தால் உன் வீடுகளுக்குள் வாதை நுழைய முடியாது. இருளின் அதிகாரங்கள் நுழைய முடியாது. கர்த்தருடைய ஆவியானுடைய வெளிச்சம் வீடுகளுக்குள் இருக்கிறபடினாலே அங்கே சங்காரம் நடக்காது. இது யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. பரிசுத்த தேவன் இன்றைக்கு அவர்தான் உன்னோடு கூட வாசம் பண்ணுகிற, உன் வீட்டுக்குள் வாசம் பண்ணுகிற அதே யாத்திராகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே உனக்கு கொடுக்கப்படும் மறுஜென்மம் முழுக்கு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீ கழுவப்படும் பொழுது
உன் ஆவியையும் உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போஷிக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா கட்டுகளையும் அறுக்கும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பரிசுத்த தேவன் உனக்கு விடுதலை தந்தவர். பூர்வ நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை தந்த அதே பரிசுத்த தேவன் இந்த நாட்களிலே யாரெல்லாம் அவரை தன் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே மறுரூபமாக்கப்படுகிறார்களோ அவர்களை ஒருபோதும் இந்த பூமிக்குரிய எந்த வாதையும் அவர்களை தொடாது. அல்லேலூயா. அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பார்வோன் கைக்கு விழுத்து மீட்ட பஸ்காட்டு கொட்டி, பார்வோன் கைக்கு விழுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியரே, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியரே. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த எப்படி கர்த்தர் மோசேயை ஆசாரியனாக பயன்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பிள்ளைகளை நடத்த கர்த்தர் பூமி எங்கும் ஆசாரியர்களை எழுப்பினார். அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த பாடல் வரிகளை பார்க்கின்ற பொழுது, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனை பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை தெரியுமா? செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகன். செங்கடல் சிவந்த சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல வழியை திறந்த வல்லமை உள்ள தேவன் இயேசு. மிகுந்த ஆச்சரியங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த நாட்களிலே அவருடைய ஜனங்களுக்காக செய்தார். வேற யாருக்காக செய்யல. என் ஜனங்களை மீட்க வேண்டும், என் ஜனங்களை நான் வைத்திருக்கின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட கானானுக்குள் கொண்டு செல்ல வேண்டும், அதற்காக அவர்களை நான் எந்த வழியிலும் நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நடத்த தெரிந்து கொண்ட வழி சிவந்த சமுத்திரம். எதை தெரிந்து கொண்டார்? சிவந்த சமுத்திரத்தை பரிசுத்த தேவன் தெரிந்து கொண்டார் என்று இங்கே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இங்கே சிவந்த சமுத்திரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணினார். அந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க 20 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள். அந்த இடத்தை ஈரோத் பள்ளத்தாக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், அந்த அவர்கள் நிற்கின்ற இடத்தின் பெயர் ஈரோத் பள்ளத்தாக்கு. அதுக்கு 2 பக்கம் பெரிய மலை, முன்னாடி கடல், பின்னாடி பார்வோம் துரத்திக்கிட்டு வரான். எப்படி துரத்திட்டு வரான்? 600 பிரதானமான ரதங்கள், பிரதானமான குதிரைகள் பூட்டிய 600 பிரதானமான ரதங்கள். ஒரு ரதம் 2 ரதம் இல்லை. இப்போதான் ஃப்ளைட்டு ஜெட்டு என்னெல்லாமோ நிறைய வந்துட்டு இருக்குது, வானத்தில் பறக்கிறது. அப்புறம் நிறைய ஏவுகணைகள்லாம். இப்போ அந்த காலத்தில் பெரிய படைகளுக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா ரதங்கள் தான் பயன்படுத்தினாங்க. என்ன பெரிய பெரிய வீல்ஸ், இரும்புல செய்யப்பட்ட உருளைகளை கொண்ட அந்த வீல்கள், அது இருக்கக்கூடிய அந்த பிரதானமான 600 ரதங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ரதங்கள் பார்வோனிடத்தில் உண்டு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக பிரதானமான 600 ரதங்கள், சேனை அதிபதிகள், போர்ப்படை வீரர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு அவன் மகா வேகமாக பார்வோன் வந்து கொண்டிருக்கின்றான். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தன் கூட தப்பக்கூடாது. அதுதான் அவனுடைய பிளான். பரிசுத்த தேவன் எப்படிப்பட்டவர் ஆண்டவர் பாருங்க. இந்த ஜனங்க கடல் முன்னாடி நிற்கிறாங்க. கடல் முன்னாடி நின்றுட்டு அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சு, நடக்காது, மாட்டிக்கிட்டோம், இந்த பிரச்சனை தப்பிக்க முடியாது. இப்படிதான் நிறைய பேர் நம்ம நினைப்போம். ஒரு சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்தும் போது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுலேருந்து இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைப்போம். அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் நினச்சாங்க. முடிஞ்சு போச்சு, நாங்கள் சாக போகிறோம், இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது. நீ எப்போ முடியாதுன்னு நினைக்கிறோ அப்போ தான் ஆண்டவருக்கு முடியும். ஆண்டவருக்கு முடியும். ஆண்டவர் அங்கே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத.
நீ பயப்படாத, இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். அங்க என்ன பண்ணா மோசே? ஒண்ணுமே செய்யல. அங்க வேதம் சொல்லுகிறது 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, உனக்கு கடன் பாரமா, தலைக்கு மிஞ்சின கடன் பாரத்தில் இருக்கியா, உனக்கு யாருமே உதவி செய்யலையா, நீ எங்கேயும் ஓடாத, நீ எங்கேயுமே, ஆண்டவர் சொல்றாரு டேக் ரெஸ்ட், ஐ வில் டூ த பெஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு யூ டேக் ரெஸ்ட், ஐ வில் டூ த பெஸ்ட். நீ ரெஸ்ட் எடுத்தா உனக்கு பெஸ்ட், இல்லைன்னா உன் கதை ஒஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு நீ ரெஸ்ட் எடு. எப்ப ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு? தலைக்கு மிஞ்சி பாரம் போகும்போது. பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? எங்க ஓடுறது, என்ன பண்றது, அப்படி இப்படின்னு போட்டு ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கும். வீட்டில் வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ரொம்ப பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சா, இதுக்கு மேல ஒன்றும் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சா, டேக் ரெஸ்ட். என்ன சொல்றாரு? எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய வழி நடத்துதல் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஐயோ எனக்கு யாருமே உதவி செய்யலையே, எனக்கு இந்த சூழ்நிலையில எனக்கு நான் என் லைஃப்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நான் வந்ததே இல்லை, நான் இப்ப என்ன பண்ணுவேன்னே தெரியல. அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, நண்பா, இப்படிதான் எல்லாரும் போவாங்க. அப்படிதானே பிரதர்? அங்க வரிசையா லிஸ்ட் போட்டுருப்பாங்க. எதுல? ஆன்லைன் ஜெபா கால். ஊர்ல இருக்கிறவங்கலாம் பேர் போட்டு வச்சிருப்பாங்க. என்ன பிரச்சனை கால் பண்ண அப்படின்னு. நீ கால் பண்ணி ஜெபம் மட்டும் தான் பண்ண முடியும். யாரும் உனக்கு மணி ஆர்டர் அனுப்ப மாட்டாங்க. மணி ஆர்டர் அனுப்ப மாட்டாங்க. பணம் யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஜெபம் மட்டும் தான் பண்ணுவாங்க. எங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுவுமே பண்ணாத, அமைதியா இரு, நீ அமைதியா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அருமையான ஒரு வார்த்தைங்க. நீ அமைதியா இரு, நான் யுத்தம் பண்ண போறேன், நீ அமைதியா இரு. நான் யுத்தம் பண்ணணும்னா நீ அமைதியா இருக்கணும். நீ இடையில பூந்து கத்தி கத்தி எடுத்து வந்து அப்படின்னு அதெல்லாம் வேலைக்கு நீ இடையில வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ அமைதியா இரு. நான் யுத்தம் பண்ண போறேன். இப்போ நம்ம யுத்தம் பண்ணா நல்லா இருக்குமா, கர்த்தர் யுத்தம் பண்ணா நல்லா இருக்குமா? கர்த்தர் யுத்தம் பண்ணா நம்ம என்ன பண்ணோம்? டேக் ரெஸ்ட், யூ வில் see the best, you will see the best. கண்டிப்பா நீ பெஸ்ட் பார்ப்ப. இல்லை நீ யுத்தம் பண்ணனா அது எங்க போய் முடியும்? ஒஸ்டா முடியும். எப்படி முடியும்? வேலைக்கே ஆகும். அதனால யுத்தம் யாருடையது? அதைத்தான் இங்கே பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ மோசே, கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே மோசே என்ன பண்ணான்? சமுத்திரத்தின் மேல் தன் கையை நீட்டி, சமுத்திரத்தின் மேல் கையை நீட்டி அப்படியே சமுத்திரத்தை பிளந்து விடுறது கையை நீட்டினான். ஆண்டவர் அவன் கையை நீட்டின உடனே பரிசுத்த தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். பலத்த கீழ்காற்றை அனுப்பினார். பலத்த, நீ உன்கிட்ட இருக்கிறத வச்சுதான் ஏதாச்சும் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? உன்கிட்ட இல்லாததை வச்சு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. உன்னால காத்து எவ்வளவு, ஒரு ஃபேனை வச்சா மேக்சிமம் எவ்வளவு அடிக்கும் ஸ்பீடு? உனக்கு முடி பறக்கிற வரைக்கும் அடிக்கும். எது பறக்கிற வரைக்கும் அடிக்கும்? ஆனா கடல் தண்ணி ரெண்டா பிரியிற வரைக்கும் உன்னால காத்து அடிக்க முடியுமா? முடியாது. நீ எவ்வளவு பெரிய பம்பு வச்சு அடிச்சாலும் வேலைக்கு ஆகாது. அப்படிதானே? அப்போ கடல் தண்ணியே இரண்டா பிரிகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பலத்த கீழ்காற்றை அனுப்புகிறார் என்றால் ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் கர்த்தர். உன்னை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கடலையே ரெண்டா பிரிச்சிட்டார், பலத்த கீழ்காற்றை அனுப்பி. அல்லேலூயா. சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தண்ணீர் இரண்டாக பிரிந்த அந்த கடலின் ஆழம் கிட்டத்தட்ட 450 அடிகளுக்கு மேலும். 450 அடி ஆழம். எத்தனை அடி ஆழம்? நம்ம ஊர் கிணத்துல எவ்வளோ அடி ஆழம் இருக்கும்? 20 அடி இருக்குமா? இல்லை 50 அடி இருக்குமா? 20 அடி இருக்குமா? இல்லை 100 அடி கூட வரும். இல்லை 100 அடி ஆழம். ரொம்ப ஆழம் அந்த கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. 100 அடி. எத்தனை அடி? 450 அடிக்கு மேலே ஆழம். அப்படி ஆழம் இருக்கக்கூடிய அந்த சமுத்திர பகுதியை கர்த்தர் ஒரு பலத்த கீழ்காற்றை அனுப்பி அந்த தண்ணீரை இரண்டாக பிரித்தார். தண்ணீரை இரண்டாக பிரித்தது மட்டுமல்ல, அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை, சமுத்திரம்
வறண்டு போயிற்று. சமுத்திரம் அப்படிதாங்க, சேறு சகதியெல்லாம் இல்லை, சமுத்திரம் வறண்டு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? வறண்டு போயிடுச்சு. ஜலம் பிரிந்து போய்விட்டது. ஜலம் பிரிந்து போய்விட்டது. ஆக பரிசுத்த தேவன் இங்கே அந்த பாடல்களிலே பாடிய வார்த்தையின்படி செங்கடலின் வழி திறந்த சீயோன் நாயகன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வழிகள் அடைக்கப்பட்டிருக்கும் என்றால் நீ அமைதியார். பரிசுத்த தேவன் வழிகளை திறப்பார், நிச்சயமாக வழிகளை திறப்பார். நீ அமைதியா இருந்தால் தான் ஒரு வழியை திறப்பார். நீ ஆர்ப்பாட்டம் பண்ணா ஒரு வழியை திறக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆக அதைத்தான் ஆண்டவர் இந்த வரிகள் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார். அடுத்து அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. அந்த ஜனங்களை ஆண்டவர் பாலைவனத்தில் தான் நடத்தினார். எகிப்தில் இருக்கும்போது அவங்க வேலை செஞ்சு சாப்பிட்டாங்க, வேலை செஞ்சு தானே சாப்பிட்டாங்க, கொடுமையாக வேலை வாங்கினாங்க, அந்த வேலை நிமித்தம் அவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை நடத்தும் போது அவங்க பாலைவனத்தில் தான் நடந்தாங்க. ஆனால் பாலைவனத்தில் நடந்தாலும் அவர்களை போஷித்தது யார்? அவங்கள பராமரித்தாரா இல்லையா? ஆண்டவர் அருமையாக பராமரித்தார். எப்படி பராமரித்தாரு? ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம் இல்லை, 40 ஆண்டுகள் தேவன் அவர்களை பராமரித்தார். நெகேமியா 9வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இப்படி 40 வருஷ காலமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த தேவன் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே போஷித்தார். ஏனென்றால் வழிகள் கர்த்தருடையது. அல்லேலூயா. யாருடையது? கர்த்தருடையது. பாலைவனத்தில் பராமரித்த பரிசுத்த தேவன், அவருடைய பிள்ளைகளை பாலைவனத்தில் பராமரித்த பரிசுத்த தேவன். யோபு 10:12 சொல்லுகிறது, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது. இன்றைக்கு நம்முடைய ஆவியை காப்பாற்றுவது தேவனுடைய பராமரிப்பு. அல்லேலூயா. நம்முடைய ஆவியை காப்பாற்றுவது எது? தேவனுடைய பராமரிப்பு. இல்லைன்னா நீ தப்பிக்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஆவியை காப்பாற்றுவது தேவனுடைய பராமரிப்பு. ஆமா, என்னுடைய ஆவியை காப்பாற்றுவது தேவனுடைய பராமரிப்பு. இல்லைன்னா எனக்கு பாட்டு பாடிடுவாங்க. அல்லேலூயா. என்னுடைய ஆவியை காப்பாற்றுவது தேவனுடைய பராமரிப்பு. இல்லைன்னா கஷ்டம், இல்லைன்னா கஷ்டம், முடியாது. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். செங்கடலின் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலின் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்திலே பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. அல்லேலூயா. அவர் பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்த பரிசுத்தர் என் இயேசு. சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என் தேவன். யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயம் எடுக்கும் தேவன். இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. பழைய கதை தான், ஆனால் அது உயிருள்ள கதை. அது எப்படிப்பட்ட கதை? உயிருள்ள கதை. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த ஜனங்கள்லாம் சிவந்த சமுத்திரத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்போ கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து விட்டார். அங்கே வறண்ட தரை, அந்த தரையில 20 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோனுக்கு நியூஸ் வருது, ஐயா தப்பிச்சுட்டாங்க, உள்ள கடலுக்குள்ள அவங்க ஒரு பாதையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ள கடலுக்குள்ள இத்தனை வருஷம் நமக்கு தெரியாது, ஆனா அவங்க போட்டிருக்கிறாங்க. இத்தனை வருஷம் அப்படி ஒரு பாதை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்க ஒரு புது பாதை இருக்கு தப்பிச்சு போறதுக்கு, ஈரோடு பள்ளத்தாக்கு பக்கத்துல. அந்த பாதை வழி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. மடக்கிடலாம் அவங்கள, பாதி தூரம் கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பார்வோனுக்கு சந்தோஷம், ஆஹா மாட்டிக்கிட்டாங்க. அந்த பாதை எவ்வளவு தூரம் போகுன்னு தெரியாது, ஆனா அவங்க எங்க போனாலும் மடக்கிடலாம். அது சின்ன பாதை, அந்த பாதை கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதையில் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படியாவது மடக்கிடலாம்னு சொல்லிட்டு அங்க பார்வன் சந்தோஷமா அவன் சொல்றான். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 9, 10 வசனங்களை பார்க்கின்ற பொழுது 9வது வசனத்துல பார்வன் சொல்லக்கூடிய வார்த்தை,
நான் அவர்களை தொடருவேன். நான் எப்படி அவங்களை தொடர்ந்து போவேன்? நான் அவங்களை பிடிப்பேன். பாருங்க என்ன சொல்றாப்புல, நான் அவங்களை பிடிப்பேன். அடுத்து சொல்றாப்புல, நான் அவர்களை கொள்ளையாடி பங்கிடுவேன். யுத்தம் வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவாங்களா? எதிரிகளை அவர்கள் கொள்ளையாடி அந்த கொள்ளையடித்த பொருட்கள் எல்லாம் பங்கு வைப்பாங்களாம். அப்போ பார்வன் சந்தோஷமா சொல்றான், அப்பாடா மாட்டிக்கிட்டாங்க மொத்த பேரும், தப்பிக்கவே முடியாது. நான் அவனை தொடர்ந்து போய் பிடிச்சு அவங்கள கொள்ளையாடி அவங்க பொருட்கள் எல்லாம் பங்கு வைப்பேன். அப்போ என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். அப்போதான் எனக்கு திருப்தி, அப்போதான் எனக்கு சந்தோஷம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த பேரையும் போட்டு தள்ளினாதான் எனக்கு சந்தோஷம். யார் சொல்றாப்ல? பார்வன் சொல்றாங்க. அப்பதான் எனக்கு திருப்தி. பாருங்க சத்துருடைய வெறி எப்படி இருக்கு பாருங்க. அப்பதான் எனக்கு திருப்தி, கொல்லாம விட மாட்டேன், அப்பதான் எனக்கு திருப்தி. அடுத்து சொல்றான், என் கை அவர்களை சங்கரிக்கும். என் கைனாலே அவங்களை கொல்லுவேன், என் கைனாலே. பார்வன் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா சொல்றான், என் கைனாலே அவங்களை கொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே செய்த காரியம் என்ன? அவருடைய பலத்த காற்றை வீச பண்ணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது. மொத்த பேரையும் கடல் என்ன பண்ணிடுச்சு? மூடிடுச்சு. அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். எது போல? ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். திரளான தண்ணீர்களில் ஈய பாத்திரத்தை உள்ள தண்ணி நிரப்பி தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா மெதுவா அப்படியே இறங்கும், மெதுவா அப்படியே அப்படியே உள்ள மெதுவா கீழே இறங்கும். ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் தண்ணீர். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 18வது வசனம் 28வது வசனம் சொல்கிறது, ஒருவனாகிலும் தப்பவில்லை. அந்த பார்வனுடைய சேனையில ஒருத்தன் கூட பழைக்கல, மொத்த பேரையும் கர்த்தர் கொன்று போட்டார், ஒருத்தர் கூட பழைக்கல. அப்போ நீ சும்மா இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணினா எப்படி இருக்கும்? உன்னுடைய சத்துரு ஒருத்தன் கூட முன்னாடி நிற்க முடியாது, ஒருத்தன் கூட இல்லை. நீ யுத்தம் பண்ணா 10 பேர்ல 8 பேர் செத்துருவாங்க, 2 பேர் ரவுண்டு கட்டுவாங்க. 2 பேர் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அந்த 2 பேர் புதுசா பிரச்சனையை கொண்டு வருவான். அன்னைக்கு அடிச்சே இல்லை, நாங்கள் 2 பேர் தப்பிச்சிட்டோம், இப்போ நீ தனியாக மாட்டிருக்கல, இப்போ நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு அந்த 2 பேர் வேலை காட்டுவோம். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்தால் சத்துருக்களை முற்றிலுமாய் சங்கரிப்பார். அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் வல்லமைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே சென்று யுத்தத்தில் முன்னை சென்று அல்லேலூயா. யுத்தத்தில் உனக்கு முன்னாடி போவான், நீ அமைதியா இருந்தா. நீ உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி யுத்தம் இருக்கோ நீங்க அமைதியா இருக்கு. தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படிங்க, கர்த்தரை உறுதியாய் பிடித்துக்கொள்ளுங்க, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகள் மேலும் பரிசுத்த தேவன் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கடைசியாக, பயப்படாதே சிறுமந்தே, பார் நான் உன் மேய்ப்பன், தயங்காதே, மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். ஆமென். பரிசுத்த தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாதே. பயப்படாதே சிறுமந்தையே, நீ பயப்படாதே. பயப்படாதே சிறுமந்தையே, நீ பயப்படாதே, நான் உன் மேய்ப்பன். கர்த்தர் தான் உன் மேய்ப்பராக இருக்கிறார். நீ அவருடைய மந்தை, அவருடைய மந்தையை விட்டு நீ வெளியே செல்லாது. லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்கள் மேல் பிரியம் வைத்த பரிசுத்த தேவன். அல்லேலூயா. அவர் யார் மீது பிரியம் வைத்திருக்கின்றார்? உங்கள் மீது. பயப்படாதே சிறுமந்தையே, உன் மீது பிரியம் வைத்த தேவன் உன் மீது பிரியம் வைத்திருக்கின்றார். உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார். எதை கொடுக்க பிரியமாக இருக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். அதைத்தான் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்போ நீ தேவ சமூகத்திலே, தேவனுடைய தொழுவத்திற்குள்ளே நீ அமைதியாய் காத்திருந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையை கர்த்தர் மேய்க்கிறார்.
அதைத்தான் சங்கீதம் 23 நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, தேவனால் நடத்தப்படக்கூடிய வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57, 58 வசனங்களை பார்த்தோம் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து, நீங்களாம் யாருக்குள்ள பிரயாசப்படணும்? கர்த்தருக்குள்ள. நீங்கள் கர்த்தருக்குள் படக்கூடிய ஒவ்வொரு பிரயாசமும் ஒருபோதும் வீணாகாது. ஒருபோதும் உன் பிரயாசங்கள் வீணாகாது. உன் பிரயாசங்கள் பக்கத்தில் பார்த்துருங்க. உன் பிரயாசங்கள் வீணாகாது. உன் பிரயாசங்கள் வீணாகாது, ஒருபோதும் வீணாகாது. ஆனால் நம்ம இன்னைக்கு யாருக்கிட்ட விசுவாசமா இருக்கணும்? கர்த்தருக்கு விசுவாசமா. யோவான் 14:1 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும் பொழுது பரிசுத்த தேவன் உங்களை மேய்ப்பார், உங்களை நடத்துவார். இந்த பூமியிலே உங்களை முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஆசீர்வதித்து போஷித்து திருப்தியாக்கி இம்மைக்கும் உங்களை தேவனால் உண்டாயிருக்கின்ற அத்தனை நன்மைகளினாலும் நிரப்பி மறுமைக்கும் ஆயத்தமுள்ளவர்களாக கர்த்தரை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனால். அல்லேலூயா. பயப்படாதே திருமந்தையே, நான் உன்னை பயப்படாதே திருமந்தையே, நான் உன்னை கலங்காதே மனம், கலங்காதே. அல்லேலூயா.